ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக பொதுமக்களை சந்திப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு முழுக்க வீடு வீடா போய் மக்களை சந்திக்க இருக்கிறோம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போறாங்க. அதன் தொடக்க நிகழ்வாக மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் என அனைவரும் செய்தியாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்து விளக்கமளித்தனர். அப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடியின் தலைமையிலேயே நடைபெற்று முடிந்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்ற போதும் விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி தலைமையில் நடந்துள்ளது. சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் எனும் அதிகாரமிக்க பதவியில் இருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக செம்மண் அள்ளிய வழக்கில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை எடுத்து அமைச்சர் பதவியில் இருந்தும் அவர் ராஜினாமா செய்திருந்தார். இப்படியாக பொன்முடிக்கு அடிமேல் அடி விழுந்த நிலையில் திமுக தலைமை அவர் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்படியாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி நிகழ்வுகளில் பொன்முடி தொடர்ந்து ஆர்வத்துடனும் வீரியத்துடனும் கலந்து கொண்டே வந்துள்ளார். அமைச்சர் பதவியில் தொடர்ந்து நீடிக்காவிட்டாலும் விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சியை பொன்முடி கவனித்துக் கொண்டே வந்திருக்கிறார். இதை திமுகவின் தலைமையும் கவனித்துக் கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பொன்முடியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை சுட்டிக்காட்டி பொன்முடி பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விழுப்புரம் மாவட்டத்தின் திமுக முகமாக எப்பொழுதுமே பொன்முடிதான் இருப்பார் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் பொன்முடிக்கு கட்சி ரீதியாக பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. தான் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் பின்னடைவை பொன்முடி சந்தித்திருந்தாலும் தனது நெருங்கிய நண்பனும் முதலமைச்சருமான ஸ்டாலினிடம் அவர் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட நிலையில் விரைவில் திமுக உயர்மட்ட பொறுப்பிற்கு பொன்முடி செல்ல உள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.